ஹாய் வீவர்ஸ், மனிதர்கள் இந்த பூமியில எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றதுக்கு சின்ன பூச்சிகள்ல இருந்து எல்லா உயிரினங்களுமே எவ்வளவு உதவி செய்யுதுங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது வாட்டர் ஹோல்டிங் ஃப்ராக். ஆரம்ப காலத்துல ஆஸ்திரேலியால வாழ்ந்த ஆதிவாசிகளோட உயிரை இந்த சின்ன தவளைகள் தான் காப்பாத்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. ஆரம்ப காலங்கள்ல ஆஸ்திரேலியால ஒரு வருஷத்துல 4 இருந்து 5 மாசத்துக்கு குடிக்க சுத்தமா தண்ணியே இருக்காதாம். அந்த டைம்ல முதல்ல ஒரு மாசத்துக்கு மரங்களை கட் பண்ணி மரத்துக்குள்ள உள்ள தண்ணிகளை குடிப்பாங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த மழைக்காலம் வர வரைக்கும் இந்த வாட்டர் ஹோல்டிங் தவளைகளை புடிச்சு இந்த தவளைகள் உடம்புல உள்ள தண்ணியை குடிச்சுதான் ஆதிவாசிகள் உயிர் வாழ்ந்திருக்காங்க. ஆதிவாசிகளுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்க தெரியல. ஆனா இந்த தவளைகள் வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே கடைசியா இருக்கிற தண்ணியை நல்ல வயிறு முட்டை குடிச்சிட்டு மண்ணுக்கடியில போய் உட்காந்துக்குமா. அடுத்த மழைக்காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் மண்ணுக்கடியில இருந்து மேல வருமா. இதனால குடிக்க தண்ணி இல்லாத நேரங்கள்ல அப்போ வாழ்ந்த ஆதிவாசிகள் இந்த தவளைகளை புடிச்சு இது வயித்துல உள்ள தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் இந்த தவளைகளை உயிரோட விட்டுருவாங்களாம். இத பத்தி டேவிட் கார்னகிங்கிறவர் ஒரு புக்கையே எழுதியிருக்காரு. அவர் இந்த புக்ல என்ன சொல்றாருன்னா, இந்த தவளைகள் மட்டும் இல்லனா ஆரம்ப காலங்கள்ல ஆஸ்திரேலியால ஏற்பட்ட மிகப்பெரிய வறட்சியில குடிக்க தண்ணி இல்லாமலே எல்லா ஆதிவாசிகளும் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ரேட் டெஸ்டிங். பொதுவா நம்ம எல்லாருமே எலிகளை ஒரு சாதாரண உயிரினமா தான் பாக்குறோம். ஆனா ஆரம்ப காலத்துல இருந்தே எலிகள் மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு நிறைய வகையில உதவி செஞ்சுட்டு இருக்கு. மனிதர்கள் சாப்பிடுற எல்லா உணவையும் எலிகளும் சாப்பிடும். அதனால ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் புது இடங்களுக்கு போனாலும் இல்ல அதிக தூரம் பயணம் பண்ணாலும் கூடவே எலிகளையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற புது உணவுகள்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் முதல்ல எலிகளுக்கு தான் சாப்பிட கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா மட்டும் தான் அந்த உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப கூட மனிதர்களுக்காக கண்டுபிடிக்கிற புது புது மருந்துகளை முதல்ல எலிகளுக்கு கொடுத்து தான் டெஸ்ட் பண்றாங்க. எலிகள் உடம்புல அந்த மருந்து ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அந்த மருந்தை மனிதர்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எலிகள் மனிதர்களுக்கு நிறைய வகைகள்ல உதவி செஞ்சுட்டு இருக்கு. இதே மாதிரி ஆரம்ப காலங்கள்ல மைனிங் சுரங்கங்கள்ல வேலை பார்த்த மனிதர்களுடைய உயிரை இந்த சின்ன குருவிகள் தான் காப்பாத்தி இருக்கு. சுரங்கங்களுக்குள்ள போறவங்க இந்த பறவைகளையும் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி சுரங்கத்துக்கு அடியில எந்த அளவுக்கு பாய்சன் கேஸ் இருக்குங்கறத கண்டுபிடிக்கிற மிஷின்கள் எல்லாம் அப்ப கிடையாது. இதனால இந்த குருவிகளை எடுத்துட்டு போய் சுரங்கங்களுக்குள்ள வச்சுப்பாங்களாம். அங்க பாய்சன் கேஸ் இருந்தா அது மனிதர்களை பாதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குருவிகளை பாதிச்சு இந்த அழகான குருவிகள் இறந்து போயிடும். இந்த குருவிகள் இறந்து போச்சுன்னா அந்த குகைக்குள்ள பாய்சன் கேஸ் இருக்குன்னு அந்த குகைக்குள்ள இருக்கிறவங்க உடனே வெளியேறிடுவாங்க. இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல வாழ்ந்த சுரங்க தொழிலாளியோட உயிரை இந்த சின்ன பறவைகள் தான் அதுங்க உயிரை கொடுத்து காப்பாத்தி இருக்குங்க. அடுத்தது குட்சு பிளான்ட். இந்த குட்சு செடி ரொம்பவும் வேகமா பறந்து வளர்ற ஒரு செடி. இந்த டைம்ல வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த செடி ஒரு இடத்துல வளர ஆரம்பிச்சா அந்த இடத்தையே மொத்தமா மூடிடும். அதாவது ஒரு பெட்ஷீட்டை போட்டு போத்துன மாதிரி இந்த செடிகள்ல உள்ள இலைகளை வச்சு மொத்த இடத்தையும் கவர் பண்ணிடும். இதனால அந்த பகுதிகளில் உள்ள செடிகளுக்கும் மரங்களுக்கும் சரியான சூரிய ஒளி கிடைக்காம அங்க உள்ள செடிகள் எல்லாம் வாடிடும். 1800கள்ல இந்த செடிகள் அதிக அளவுல பரவி ஜப்பான், சைனீஸ் போன்ற நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் மிஷின்ஸ் இல்லாததுனால இந்த செடியோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்ப இருந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த செடிகள் காடுகள் முழுக்க பரவுனதுனால காட்டுல இருந்த மான், முயல் போன்ற இலைகளை சாப்பிடுற உயிரினங்கள் எல்லாம் ஊருக்குள்ள வந்து விவசாயிகள் வளர்க்கிற செடிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. மனிதர்களால கட்டுப்படுத்த முடியாத இந்த குச்சு செடிகளுடைய வளர்ச்சியை ஆடுகளும் மாடுகளும் சேர்ந்துதான் கட்டுப்படுத்தி இருக்கு. ஆடுகளும் மாடுகளும் இந்த செடியை வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இதனால அப்ப வாழ்ந்த மக்கள் அவங்க வளர்த்த ஆடுகளையும் மாடுகளையும் இந்த செடிகள் உள்ள பகுதிகளில் கொண்டு போய் விட்டு இந்த செடியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இருக்காங்க. அந்த டைம்ல ஆடுகளும் மாடுகளும் இல்லனா இந்த செடி காடு ஃபுல்லா பரவி இயற்கைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குமா. இப்பவும் கூட சில பகுதிகளில் இந்த செடிகள் பயங்கர வேகமா வளருதாம். அடுத்தது ஹைனா கேவ். பொதுவா சிங்கங்கள் எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடும். அப்படி சிங்கங்கள் வேட்டையாடி சாப்பிடுற உணவுகளை ஹைனாக்கள் கூட்டமா போய் சிங்கத்தை டைவர்ட் பண்ணி ஏமாத்தி ஹைனாக்கள் எடுத்துட்டு வந்து சாப்பிடும். இந்த ஹைனாக்கள் மண்ணுக்கடியில குழி தோண்டியும் பாறைகள்ல உள்ள குகைகளுக்குள்ளயும் தான் அதுங்களுடைய குட்டிகளை பாதுகாப்பா வளர்க்கும். சிங்கத்துக்கிட்ட இருந்து உணவுகளை எடுத்துட்டு வந்து குகைகள்ல உள்ள குட்டிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஆதிவாசிகள் வேட்டைக்கு போய் உணவு கிடைக்காத நேரங்கள்ல ஹைனாக்கள் வாழ்ற குகைக்குள்ள போய் அதுங்க குட்டிகளுக்கு வச்சிருந்த உணவுகளை எடுத்து தான் சாப்பிட்டு இருக்காங்க. இப்பவும் கூட சிலர் வேட்டைக்காக இந்த ஹைனாக்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஹண்டிங் வேல்ஸ். கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே திமிங்கலங்கள் தான் மிகப்பெரிய உயிரினம். இந்த திமிங்கலங்கள் இல்லனா ஆரம்ப காலத்துல அதிக குளிர் பிரதேசங்கள்ல வாழ்ந்த மனிதர்கள் உணவு கிடைக்காமலே இறந்து போயிருப்பாங்களாம். ஏன்னா இங்க 6 மாசத்துக்கு கடலே ஐஸ் கட்டியா உறைஞ்சு சாப்பிட எதுவுமே கிடைக்காது.
சின்ன சின்ன மீன்கள்ல இருந்து கடல் நாய்கள் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் பயங்கரமான குளிர் டைம்ல இந்த இடங்களை விட்டு போயிடுமா. இதனால அதிக குளிர் பிரதேசங்கள்ல வாழ்ந்த மனிதர்களுக்கு அந்த டைம்ல சாப்பிட எதுவுமே கிடைக்காதாம். இப்ப இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதிகளோ இல்ல பேக்கிங் உணவுகளோ அந்த டைம்ல கிடையாது. இதனால அந்த டைம்ல வாழ்ந்த மனிதர்கள் இந்த திமிங்கலங்களை பிடிச்சி உணவா சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க. பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திமிங்கலத்தை பிடிச்சி அதோட கறியை கட் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பனிக்காலம் முடியற வரைக்கும் திமிங்கலத்தோட கறியை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க. இப்பவும் கூட நார்த்தன் அலாஸ்கால வாழ்ற இந்த மக்கள் குளிர்காலங்கள்ல இந்த திமிங்கலங்களை தான் சாப்பிடுறாங்க. உலகத்துல உள்ள முக்கால்வாசி நாடுகள் திமிங்கலங்களை வேட்டையாட தடை விதிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பனிக்காலங்கள்ல வேற உணவு கிடைக்காதுங்கிறதுனாலயும் இது இவங்க பாரம்பரிய உணவுங்கிறதுனாலயும் இப்பவும் இவங்களுக்கு திமிங்கலங்களை வேட்டையாட அனுமதி கொடுத்திருக்காங்களாம். ஓகே வியூவர்ஸ், ஆரம்ப காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே மனிதர்கள் வாழ ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணுது. ஆனா மனிதர்களான நம்ம தொடர்ந்து எல்லா உயிரினங்களையும் அழிச்சுக்கிட்டே வரோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.